அனைவருக்கும் வணக்கம். வெஸ்டீஜ் இது ஒரு MLM கம்பெனி. இந்த கம்பெனியை நம்பலாமா, இதை நம்பி இதில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணால் உண்மையிலே அவங்க சொல்கிற மாதிரி சம்பாதிக்க முடியுமான்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியை பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா டவுட்டையும் நான் இந்த வீடியோவில் கிளியர் பண்ண போகிறேன். அந்த வகையில் இந்த வெஸ்டீஜ் கம்பெனி 2004 இப்போ வரைக்கும் செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் ரெஜிஸ்டர்டு கம்பெனி. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பலதரப்பட்ட பொருட்களை மேனுஃபேக்சர் பண்ணி அதை டைரெக்டாக செல்லும் பண்ணுறாங்க. இப்படி டைரக்ட் செல்லிங் பண்ணுறதுனால மற்ற பிராண்டு ப்ராடக்டை விட கம்மியான ப்ரைஸில் எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே இப்படி கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ப்ரைஸ் கம்பேரிஷனெல்லாம் அப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னால் நீங்கள் எல்லாருமே சதுரங்க வேட்டை படம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படி பார்க்காதவங்க அந்த படத்தை போய் பார்த்துட்டு வந்துருங்க. தரமான படம். அந்த படத்தில் ஒரு சீன் வரும். நான் இங்கே நிற்கிறேன், என்னோட BMW கார் வெளியில் நிற்குது. இதை உண்மையாக்குற மாதிரி இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண நிறைய பேர் கார் வாங்கிட்டதா அவங்களோட வெப்சைட்லேயே சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லாருமே கார் வாங்கிட்டாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் உண்மையிலே இந்த கம்பெனியில் கரெக்டாக ஒர்க் பண்ண முடிஞ்ச எல்லாராலையுமே கார் வாங்க முடியும் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டே ஆகணும். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொதுவாக MLM அப்படின்னாலே கெட்ட வார்த்தையை பார்க்கக்கூடிய இந்த உலகத்தில் 14 வருஷமாக ஒரு MLM கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கதே மிகப்பெரிய விஷயம். இந்த கம்பெனியோட ப்ராடக்டை நீங்கள் மற்றவங்களுக்கு விற்கிறது மூலமாகவும் மற்றவங்களையும் உங்களை மாதிரியே இந்த கம்பெனியோட சேல்ஸ் பர்சனாக உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணி விடுறது மூலமாகவும் உங்களால் சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கம்பெனியோட ப்ராடக்டை நம்மளால் விற்க முடிஞ்சாதான் இது எல்லாமே நடக்கும். விற்றா வாங்குவாங்களா அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா, என்னதான் இவங்க டைரக்ட் செல்லிங்கே பண்ணுறதா இருந்தாலும் மற்ற கம்பெனி ப்ராடக்டோட கம்பேர் பண்ணும்போது வெஸ்டீஜ் ப்ராடக்டோட ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்குது. இதை நான் சொல்லலை, நிறைய பேர் சொல்லியிருக்கிறதுனால அவங்களே அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஆனால் அந்த வீடியோலையும் ஒரு சில கால்குலேஷன் மிஸ்டேக்லாம் இருக்கும். நீங்கள் கவனமாக பாருங்கள். அப்படி நீங்கள் கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டீஜ் ப்ராடக்டோட ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த மாதிரி வீடியோ போட்டிருப்பாங்க. என்னப்பா இது, இவ்வளோ விலை அதிகமாக இருக்கிற ப்ராடக்ட்லாம் யார் வாங்குவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையுமே திரும்ப உங்களுக்கு கேஷ்பேக்காக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதுக்குவா கேஷ்பேக்லாம் கொடுத்துட்டு கொடுக்கும்போதே குறைச்சி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குறைச்சி கொடுக்கலாம். ஆனால் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு சில பொருட்கள்லாம் வாங்குறீங்க, அங்கே உங்களுக்கு 2000 ரூபாய்க்கு பில்லு போடுறாங்க. இப்போ அதே பொருட்களை வேற ஒரு பிராண்டில் வாங்குறீங்க, அப்போ உங்களுக்கு 3000 ரூபாய்க்கு பில்லு போட்டு அதில் கேஷ்பேக்கு டிஸ்கவுண்ட் அப்படி இப்படின்னு சொல்லி திரும்ப உங்ககிட்ட 2000 ரூபாய் தான் கேட்குறாங்க. அப்படின்னா ரெண்டுமே ஒன்று தானே. இந்த ரெண்டுக்கும் குவாலிட்டியில் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி குவாலிட்டியை செக் பண்ணி பார்க்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. ஆனால் ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி பற்றி சொல்லுவாங்க. இந்த கம்பெனி ப்ராடக்ட்டை விற்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக இருக்காது. என்னப்பா சொல்கிற, ப்ராடக்ட்டை விற்க முடியாமல் இந்த கம்பெனி இத்தனை வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க உங்களை ஜாயின் பண்ணும்போது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்காச்சும் இவங்க கிட்ட ப்ராடக்ட் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி வாங்கக்கூடிய ப்ராடக்டோட ப்ரைஸை மற்ற பிராண்டு ப்ராடக்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸை நீங்கள் இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொடுத்து தான் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நீங்கள் இப்படி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை திரும்ப எடுக்கணும் அப்படின்னா இந்த கம்பெனி ப்ராடக்ட்டை வேறு யாருக்கிட்டையாச்சும் விற்றாகணும். அப்படி இல்லைனா இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் பிளானை காமிச்சு நீங்கள் எப்படி இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணீங்களோ அதே மாதிரி மற்றவங்களையும் இந்த கம்பெனியில் உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணி விடணும். அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணி விடக்கூடியவங்களும் இந்த கம்பெனி ப்ராடக்ட்டை தொடர்ந்து வாங்குற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைனா புது புது ஆட்களை இந்த கம்பெனிக்குள்ளே ஜாயின் பண்ணி விடுற மாதிரி இருக்கணும். இப்படிலாம் நடந்தால் தான் உங்களால் சம்பாதிக்க முடியும். இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணால் கூட பணம் சம்பாதிக்க முடியும். ஆனால் அதுக்கு உங்களால் அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்டை விற்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணீங்களோ அதே மாதிரி மற்றவங்களையும் இந்த கம்பெனியில் உங்களால் ஜாயின் பண்ணி விட முடியுமா அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. இது எல்லாத்துக்கும் மேலே ஆம்பேன்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு. அந்த கம்பெனி என்ன பண்ணிச்சு, எதனால அந்த கம்பெனியை பேன் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. பத்தா